ஜென்சி எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப ஃபாஸ்ட். அதே மாதிரி சீக்கிரமா ஏஜிங் ஆகுறதுலயும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். இதுக்கு நீங்க ஜீன்ஸ் எல்லாம் ப்ளேம் பண்ண வேண்டாம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் தான். ஃபர்ஸ்ட் ஒன், கிரானிக் ஸ்ட்ரெஸ்னால உங்களோட கார்ட்டிசால் அதிகமாகும். அந்த கார்ட்டிசால் உங்க ஹேர் ஃபாலிக்கலையும் டேமேஜ் பண்ணும். நெறைய காஃபி அண்ட் டீ இதுல இருக்கிற இந்த கெஃபைனால உங்களுக்கு அதிகமான டீஹைட்ரேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். டீஹைட்ரேஷனால உங்களுக்கு அயர்ன் லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அந்த மாதிரி நெறைய சூஸியா சாப்பிடுறீங்க. நெறைய டைம் ஃபுட்ட ஸ்கிப் பண்றீங்க. அதனால நியூட்ரிஷியன் கேப் நடக்கும். ஸோ ஜிங்க், பயோட்டின், புரோட்டீன் நெறைய எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸும் உங்களுக்கு உணவால கிடைக்கிறது கிடையாது. அப்புறம் லேட் நைட் ஸ்லீப் அண்ட் எக்ஸசிவ் ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் உங்க மொபைல்ல இருந்து, உங்க ஸ்க்ரீன்ல இருந்து, உங்க டிவில இருந்து இதெல்லாம் எக்ஸசிவா இருக்கிறனால உங்களோட மெலட்டோனின் சைக்கிள் அஃபெக்ட் ஆகுது. ஸோ உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரிப்பேர் நடக்கும் பாடியில. அதுவும் அஃபெக்ட் ஆகுது. அண்ட் இந்த யங் ஏஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் 10 ஸ்டெப் ரொட்டீன், 7 ஸ்டெப் ரொட்டீன் எதையோ பார்த்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை ஸ்கின்ல யூஸ் பண்றாங்க. ஸோ ஓவர் யூசேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட நேச்சுரல் ஸ்கின் பேரியரை அஃபெக்ட் பண்ணிடுது. இதனால சீக்கிரமா ஏஜிங் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. உங்களோட ஸ்கின்னை இனி அதிகமாக தான் டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. உங்க ஹேரும் உங்க ஸ்கின்னும் தான் உங்க உடம்புல நடந்துட்டு இருக்கிற ஒரு மேசிவ் சேஞ்சை இண்டிகேட் பண்ற ஃபர்ஸ்ட் சைன்ஸா இருக்கும். அதனால எக்ஸசிவ் ஹேர் ஃபாலையோ இல்ல ஸ்கின்ல ஏர்லியா வர்ற ஏஜிங் சைன்ஸையோ இக்னோர் பண்ணாதீங்க. உங்க ஹேர் அண்ட் ஸ்கின் எக்ஸ்பர்ட்டை விசிட் பண்ணி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஈஸியான சொல்யூஷனை அரைவ் பண்ணிக்கோங்க. இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாவே நீங்க நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். விசிட் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக்.